கோவத்திலையும் தப்பான முடிவு எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நாட்டை ஆண்டு வந்த ஒரு வயசான அரசர் அந்த ஊர் மக்களிடம் நல்ல பண்பாவும் நல்ல அன்பாவும் இருந்துட்டு இருந்தார். அவர் கூட ஒரு நம்பிக்கையான கிளியும் வளர்த்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த கிளி என்னோட அம்மா அப்பா பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருந்துச்சு. அப்ப அவங்க அந்த அம்மா கிளியும் அந்த கிளிகிட்ட ஒரு பழத்தை கொடுத்து இதை உன்னோட அரசரை சாப்பிட சொல்லு, இதை சாப்பிட்டாங்கன்னா அவரோருக்கு நோய் நடியெல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் அந்த பழத்தையை வாங்கிட்டு வந்து இந்த அரசரை பார்க்க வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல கிளி ஓய்வு எடுத்துட்டு இருந்துச்சு. அப்ப அங்க வந்து பாம்பு அந்த பழத்தை சாப்பிட்டுருச்சு. அதனால அந்த விஷம் வந்து பழத்துல இறங்கிடுச்சு. இது எதுவுமே தெரியாத இந்த கிளி அரசர்கிட்ட போயிட்டு, அரசே இது சாப்பிட்டு அவங்க நோய் நொடியெல்லாம் சரியாயிடும்னு சொல்லியிருக்கு. உடனே மந்திரி, அரசே இது நம்ம பரிசோதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை அங்குள்ள காவலாளிய சாப்பிட சொன்னாங்க. காவலாளி சாப்பிட்டோன்னே இறந்து விட்டாங்க. அப்ப அந்த அவ்வளோ கோவத்துல வளர்த்த கிளிய அவரே கையால கொண்டுட்டாரு. அந்த பழத்தையும் ஒரு இடத்துல தூக்கியும் போட்டாங்க. நாளடைவுல அந்த பழம் பெரிய மரமா வளர்ந்து நல்ல பழமும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அரசர் அந்த பழத்தை ஊர் மக்கள் யாரும் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டளையும் விதிச்சுட்டாங்க. அந்த கிராமத்துல வாழ்ந்து வந்த முதியவர் ஒருத்தர், ஓகே இதற்கு மேல நம்ம வந்து உயிர் வாழ வேணாம் அப்படின்னு முடிவெடுத்து அந்த பழத்தை சாப்பிட்டாருங்க. சாப்பிட்ட உடனே அவரோட முதுமை பருவம் போயிட்டு இளமை பருவத்துக்கு மாறினாங்க. அப்பதாங்க அந்த ராஜா வந்து புரிஞ்சுக்கிட்டாரு, ஓ நம்ம வளர்த்த கிளி நம்மளுக்கு துரோகம் பண்ணவே இல்லை, ஆனா நம்மளோட கோவத்தால இப்படி அந்த நம்ம கையாலேயே நமக்கு அந்த கிளியை கொண்டுட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க. ஸ்டோரியில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு கோவத்தால ஒரு அவசரப்பட்ட முடிவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுறதுல எந்த ஒரு பயனும் இல்லை.